அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? இகாம் மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பின்கோடில் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு இன்னொரு பின்கோடில் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண வர்றவங்களும் சரி, ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ண வர்றவங்களும் சரி, ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்காக நம்மகிட்ட வரும்போது இந்த ஒரு கொஸ்டின் வந்து முக்கியமாக கேட்குறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீட்டில் இருக்கவங்களால ஈஸியாக வந்து அந்த அட்ரஸில் எடுத்துட முடியுது. ரெண்ட்டுக்கு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஓனர்ஸ் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்க பயப்படுறாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ வேறு வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஹவுஸ் ரெண்ட்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் கொடுக்க பயப்படுறாங்க. நம்மளால் வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் எடுக்க முடியல. ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, வேறு ஊரில் இருக்குது, நான் அங்கே வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய குவரிஸ் வந்து நமக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் பிபிஓபி, அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஏபிஓபி அப்படின்னு 2 அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்து எடுப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2வது பேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டில் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டு 0 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அட்ரஸில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸை தான் பிரின்சிபல் பிளேஸில் நீங்கள் வச்சுக்கணும். ஒருவேளை அதோடைய பிரான்ச், உதாரணத்துக்கு இப்போ சேலத்தில் உங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, அந்த அட்ரஸை போட்டு நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க. அடுத்தது சென்னையில் வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்னை அட்ரஸையும் உங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே ஆட் பண்ணி ஆகணும். ஆட் பண்ணுறதுனா சும்மா போயிட்டு நம்ம அழிச்சிட்டு ஆட் பண்ணுறது கிடையாது. அந்த சென்னையோடைய அட்ரஸுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட், இபி பில்லு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணி அமெண்ட் பண்ணணும். அது வந்து கோர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெண்ட் பண்ணி ஜிஎஸ்டி ஆஃபீஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்ரஸை உங்கள் ஜிஎஸ்டியில் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல ஆட் பண்ணி விடுவாங்க. ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் சேலத்துலேயும் பிஸ்னஸ் பண்ணலாம், சென்னையிலையும் பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் உங்கள் ஜிஎஸ்டியில் இருக்கணும், மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஒரு பின்கோடில் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு இன்னொரு பின்கோடில் பிஸ்னஸ் பண்ண முடியும்? இப்போ ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் கேட்டகரி அப்படின்னா இப்போ போர்வெல் எடுத்துக்கோங்க. போர்வெல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சேல் பிஸ்னஸ் கிடையாது, இது வந்து ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ். இந்த மாதிரி நீங்கள் போர்வெல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணுவீங்க, வேறு ஸ்டேட்லேயும் பண்ணுவீங்க. இப்போ கர்நாடகாவுக்கும் ஒரு வேலை வரும், அங்கே போய் பண்ணுவீங்க. அப்போது அந்த கர்நாடகா அட்ரஸை நீங்கள் ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மேபி வந்து உங்கள் வீட்டு அட்ரஸை வச்சு நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டோ, இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் வச்சு ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோ நீங்கள் ஒர்க்கை வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த அட்ரஸ் பில் போடும்போது இந்த அட்ரஸை போட்டு அந்த அட்ரஸ் நீங்கள் எங்கே வந்து ஒர்க்கு பண்ணீங்களோ அந்த அட்ரஸையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் பில்லை கொடுத்துக்கலாம். இது வந்து சர்வீஸ் கேட்டகரிக்கு. இப்போ உதாரணத்துக்கு கேட்ரிங் சர்வீஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கூட போய் நீங்கள் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுவீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் போய் கூட இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போய் பண்ணுவீங்க. அப்போது அதுக்கெல்லாம் அந்த அட்ரஸ்லாம் ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்க மேபி ஒரு அட்ரஸில் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு இன்னொரு அட்ரஸில் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். ஆனால் சேல்ஸ் கேட்டகரியில் உள்ளவங்க எந்த அட்ரஸில் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கிறீங்களோ அந்த அட்ரஸில் தான் பிஸ்னஸும் நீங்கள் பண்ணணும். ஒருவேளை வேறு அட்ரஸில் நீங்கள் சேஞ்ச் ஆகி போனீங்கனாலோ இல்லை அடிஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னாலோ அந்த அட்ரஸையும் ஜிஎஸ்டியில் அமெண்ட் பண்ணிக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அடுத்தது, இந்த மாதிரி மாற்றி பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வருவாங்க வீட்டுக்கு. அதாவது ஜிஎஸ்டி நம்பர் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஜிஎஸ்டி நம்பர் வந்து 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு கூட உங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து நேரில் வரலாம். அப்படி வரும்போது நீங்கள் பிஸ்னஸை வேறு இடத்துல பண்ணிக்கிட்டு வேறு பின்கோடில் ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அதாவது நீங்கள் வேற ஒரு இடத்துல ஜிஎஸ்டி எடுத்துருக்கீங்க, வேறு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத ரேண்டமாக செக் பண்ண வந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது உங்களுக்கு ஃபைன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே ஆன்லைனுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா, இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்கோடுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துடுறீங்க. பிக்கப் பின்கோடுன்னு ஒன்று கேட்கும். பிக்கப் எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அதில் இந்த பின்கோடை நீங்கள் வேற ஒரு பின்கோடை நீங்கள் மாற்றி போட்டீங்க அப்படின்னா பின்கோட் டஸ் நாட் மேட்சஸ் வித் ஜிஎஸ்டி அப்படின்னு வந்துடும். அதாவது உங்கள் பின்கோடு வந்து ஜிஎஸ்டியோட மேட்ச் ஆகலை, அதனால் இந்த பின்கோடில் பிக்கப்பை எடுக்க முடியாதுன்னு சொல்லிடும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து சேலத்தில் இருக்கேன், நான் ஒரு பின்கோடில் ஜிஎஸ்டி எடுத்துட்டேன். சென்னையில் நான் வந்து இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு சென்னை போயிடுவேன். இல்லைனா எனக்கு வந்து சொந்த வீடு கிடையாது சென்னையில், சேலத்தில் இருக்குது, நான் இந்த அட்ரஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சென்னையிலேருந்து பிக்கப் வந்து கொடுக்க போகிறேன். சென்னை பின்கோடு நான் போடணும்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் ஆகலை, இந்த பின்கோடு வந்து இங்கே பண்ண முடியாதுன்னு வந்துடும். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அந்த அட்ரஸை ஜிஎஸ்டியில் போய் அமெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துலேயுமே இதே காமன் தான். அப்போது நீங்கள் ஒரு பின்கோடில் எடுத்துகிட்டு அமேசானுக்காக நீங்கள் வந்து போயிட்டு நான் பிக்கப் அட்ரஸை வந்து வேறு பின்கோடை மாற்றி கொடுக்க போகிறேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பின்கோடே அக்செப்ட் பண்ணிக்காது. நீங்கள் ஆஃப்லைன்லேயாவது வெரிஃபிகேஷன் வந்தால் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் பின்கோடு அடித்த உடனே அது சொல்லிடும். மேபி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரே பின்கோடு பக்கத்து தெருவு இல்லை ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிறீங்க, இல்லை அதே பின்கோடில் அந்த பின்கோடு எண்டில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பின்கோடு வந்து இந்த அட்ரஸில் எடுத்துட்டீங்க, ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி 4 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஒரே பின்கோடு இருக்குது அப்படின்னா மேபி அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம் கேசஸில் அமேசான் என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்து பின்கோடு கூட அக்செப்ட் பண்ணிக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து 112ல் இருக்கிறேன், 116 பின்கோடு போட்டால் கூட அக்செப்ட் பண்ணுது, 113 போட்டால் கூட அக்செப்ட் பண்ணுது, 115 போட்டால் கூட அக்செப்ட் பண்ணுது. இது ஏன் அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பின்கோடு பார்த்தீங்கன்னா இசிசிப்போடைய பிக்கப் லொக்கேஷனுக்குள்ளே வருது, பக்கத்து பின்கோடு வரல. அப்போது நான் இந்த பின்கோடில் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த பின்கோடில் பிக்கப் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அடுத்த பின்கோடை கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போது நான் அந்த பின்கோட்லேருந்து என்ன பண்ணலாம்னா பிக்கப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த பின்கோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால் இது மேபி வந்து அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பின்கோடில் எடுத்துகிட்டு வேறு பின்கோடில் பிஸ்னஸ் பண்ண போனீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எந்த வெப்சைட்டும் பிக்கப் லொக்கேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் அழிச்சிட்டு போட்டாலும் திரும்ப வந்து இது எரர் வந்து உங்கள் லொக்கேஷனில் பண்ண முடியாது அப்படின்னு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பின்கோடில் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அந்த பின்கோடை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டியும் எடுத்தாகணும். ஒருவேளை எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, இப்போ நான் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கேன், எங்கள் ஓனர் வந்து தரமாட்டிக்கிறாங்க, எனக்கு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் தரமாட்டிக்கிறாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னா அதே பின்கோடுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது இருக்காங்களா, அவங்க வீட்டில் வந்து ஜிஎஸ்டி எடுக்க முடியுமா, அவங்க கடையில் ஜிஎஸ்டி எடுக்க முடியுமா, அவங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு 4 தெரு தள்ளி உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார், அவர் உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்க தயாராக இருக்கார் அப்படின்னா அவருடைய அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டை போட்டு ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து என்ன பண்ணலான்னா பிக்கப்பை கொடுத்துக்கலாம். இதுவுமே வந்து ரிஸ்க்கான வேலை தான். அவருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இந்த ரிட்டர்ன் ஃபைலிங்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது பாசிபிள். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ, எந்த அட்ரஸை நீங்கள் பிக்கப் அட்ரஸாக கொடுக்க போகிறீங்களோ அந்த அட்ரஸில் தான் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்தாகணும். இது மஸ்ட்டு. வேறு அட்ரஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு பிக்கப் அட்ரஸை வேற ஒரு இடமா வந்து கொடுக்க முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.